இது பட்ட பேர் வந்து பேரு பட்ட வீட்டுக்குள்ள வரலாமா? வீடு பஸ் கொடுத்துருவாங்க. எங்க அங்க போய் அந்த முகாம் இல்லையா? கண்ணு என்னாச்சு செக் பண்ணீங்களா? இந்த முகாம் என்னாச்சு? என்ன தொழில் பண்றீங்க? நீங்க திருவிழாக்குலாம் போறீங்களா? பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது. ஆக்டரோடைய போய் ஆக்டரோட எனக்கு கூட நான் ஆக்சுவலி பிரபு சலமன் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சன் இப்படி இருக்காருன்னா இன்ஃபேக்ட் அவர் அப்படியே பேசிட்டு கும்கி பார்ட் 2 ஏதாவது பண்ணும்போது இவர் பண்ணலாம். அதுக்கப்புறம் 2 பேர் கேட்டாங்க நடிக்கணும்னு சொல்லி. இவர் இன்ஃபேக்ட் என்னுடைய சன் வந்து நல்ல கர்நாடிக் மியூசிக்லாம் ரொம்ப ப்ராப்பராக கற்றுக்கிட்டு வர்றாங்க. அது இல்லாமல் நிறைய பிளேலாம் அண்ணா யூனிவர்சிட்டி பிளேலாம் பண்ணியிருக்காரு அவர், இங்கிலீஷ் பிளேலாம். பட் அவருக்கு வந்து நடிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் இன்னோஸ் பட் அது டைம் தான். சப்போஸ் அவர் நடிகராக தான் நடிகராக இருக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகிட்டு தண்ணிலாம் இருக்குங்களா? தண்ணி ப்ரௌடான மூமெண்ட். அண்ட் ஆல்சோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவிலே வேறு எந்த ஆக்டருக்குமோ இந்த ஒரு ப்ரௌட் மூமெண்ட் இருந்திருக்காது. ஸோ உங்களுக்கு மட்டும் தான் அந்த ப்ரௌட் மூமெண்ட். ஸோ அது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, எவ்வளோ பேர் வாழ்த்தினாங்க. ஹோல் என்டையர் இண்டஸ்ட்ரி, ஒட்டுமொத்த உலகத் தமிழர்கள் எப்படி எனக்கு தெரிஞ்ச உலகமே வந்து என்னை வாழ்த்துச்சு. என்றால் கல்வி, எஜுகேஷன் இல்லையா, கல்வி செல்வம், அதுக்கு இருக்கிற ரெஸ்பெக்டே தெரியும். நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்றே கடலா. அது இல்லாமல் இந்த ஐஏஎஸ்ன்றது வந்து ஒரு இந்தியாவில் வந்து வெரி ப்ரிஸ்டேஜஸ் எஜுகேஷன். அது ரொம்ப ஹை எண்டு. அதை வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு குழந்தை வந்து பண்ணும்போது அவங்க எல்லாம் என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போது நான் இந்த உலகத் தமிழர்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறேன். அதாவது அவங்க வீட்டில் ஒரு குழந்தை வந்து ஐஏஎஸ் பாஸ் பண்ண ஃபீலிங் அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ பேர் யூடியூப்பில் அவங்களே போடுறாங்க, அவங்களே வாழ்த்துறாங்க. அது இல்லாமல் ஐ ஹேவ் டு அப்ரிஷியேட் மை சன் ஆல்சோ. அவரும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் படிக்கணும்னு சொன்னார். படிங்கன்னு சொல்லி வி என்கரேஜ். பட் அங்கே வாழ்த்துனது வந்து சத்தியமாக அதுக்கு வந்து நாங்கள் லைஃப் லாங் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நாங்கள் இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல சார், ஆக்டரோட பையனா ஆக்டர் ஆவாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஆசை இருந்திருக்கா ஆரம்ப கட்ட காலத்தில்? இல்லை, எனக்கு வந்து கண்டிப்பாக ஆக்டரோடைய போய் ஆக்டராக எனக்கு கூட நான் ஆக்சுவலி பிரபு சலமன் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சன் இப்படி இருக்காருன்னா இன்ஃபேக்ட் அவர் அப்படியே பேசிட்டு கும்கி பார்ட் 2 ஏதாவது பண்ணும்போது இவர் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் 2 பேர் கேட்டாங்க நடிக்கணும்னு சொல்லி. இவர் இன்ஃபேக்ட் என்னுடைய சன் வந்து நல்ல கர்நாடிக் மியூசிக்லாம் ரொம்ப ப்ராப்பராக கற்றுக்கிட்டு வர்றாரு. அது இல்லாமல் நிறைய பிளேலாம் அண்ணா யூனிவர்சிட்டி பிளேலாம் பண்ணியிருக்காரு அவர், இங்கிலீஷ் பிளேலாம். பட் அவருக்கு வந்து நடிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் இன்னோஸ் பட் அது டைம் தான். சப்போஸ் அவர் நடிகராக தான் நடிகராக இருக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு ஐஏஎஸ் கோயிங் டு பி அ கலெக்டர் இன் ஃபியூச்சர்.